இஸ்ரேல் எப்படி ஈரான் மேலே வந்துட்டு கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தி பொதுமக்கள்னு பாராமல் கொண்டு குவிக்குதோ, அப்படியெல்லாம் எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் இஸ்ரேலின் மீது இதுவரை தொடுக்கவில்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானத்துக்கு போடக்கூடிய அந்த எரிபொருள் நிரம்பிய குதம்பைகள் இருக்கு இல்லையா, அதன் மேலாம் குண்டு வீசியிருக்கிறாங்க. நீ பற்ற வச்சுன்னா நானும் பற்ற வைப்பேன். அதான் அதனுடைய டிட் ஃபார் டெட், படிக்கு படி, அப்படிதான் அடிச்சாங்க. மற்றபடி எல்லாம் என்ன அப்படின்னோம்னா, உங்களுடைய அந்த பெரிய பெரிய இஸ்ரேலுடைய பெரிய அந்த தகவல் தொடர்பு கோபுரங்கள், அப்புறம் இந்த அயன் டாம் ஆய்ப்பு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதன் மேலாம் போட்ட குண்டில் வந்துட்டு சத்தவங்க தான். மற்றபடி எந்த ஒரு நகர மையங்களையும் குறி வச்சு அதை அழிக்கலை. இதுதான் நடக்குது. ஆனால் கத்துறான், இப்போதான் முதல் முறையாக கத்துறான். இவ்வளோ தூரம் வந்துட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு அத்தோடு மட்டும் நிறுத்திக்கல ஈரான். அமெரிக்கா அவனுடைய பேஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ, அந்த பேஸஸை மட்டும் இல்லை, நேற்று இன்னொன்று சொல்லிட்டான், அந்த பேஸெல்லாம் நாங்கள் அழிப்போம். அமெரிக்கா அவனுடைய தளங்கள் அனைத்தையும் நாங்கள் அழிச்சிருவோம். அது எந்த நாட்டோட இருந்ததுனாலும் சரி. அது கூட அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் எங்கே தங்கி இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுடைய தூதரங்கள்லாம் விட்டு காலி பண்ணிட்டாங்க. விட்டுட்டு எந்த ஹோட்டலில் தங்கி இருந்தாலும் அமெரிக்காவோட அஃபிஷியல்ஸு, அதுவும் லெஜிட்டிமேட் மிலிட்டரி டார்கெட்டு, அதை நாங்கள் அடிப்போன்ட்டான்.